சாமி 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 காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சாமி பார்க்கணும். பெரிய சாமியா? ஆமா. சாமி 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 வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாமி உங்களை என்ன வேணும் தம்பி? நீ எந்த ஊர்ல இருந்து வந்த? நான் டோலாப்பூர்ல இருந்து வந்தேன் சாமி. டோலாக்பூரா? அது இந்த ஊரு. சோட்டா பீம் இருக்கு தெரியாதா? சோட்டா பீமா? அது யாரு? என்ன பெரிய பையன்? சரி தம்பி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். இன்டர்வியூ எடுத்து நம்ம கிட்ட நல்ல முறையா கேள்வி கேட்கணும், மரியாதை இருக்கணும், காமெடி பண்ணக்கூடாது, சரிங்களா? சரி, கேளுங்க. முதல் கொஸ்டின். சாமி பேர் என்ன? சாமி. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா. உண்மையான பேர் என்ன? என் பேரு சூசை அரசர். அப்ப உங்க பிள்ளை பேர் என்ன? காசே அரசனா? உங்க தாத்தா அரசர். கேள்வியே கேளியா? உங்களுக்கு கல்யாணம் அடிச்சா? எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? உனக்கப்பா கை குடி. ஒரு பிச்சைக்காரி தேடி வருவா. வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஒரு பிச்சைக்காரி வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பழக்காரி தேடி வருவா. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இன்டர்வியூக்கு வந்தீங்கல்ல, அதுக்கு உள்ள கேள்வியெல்லாம் கேட்கலுங்க பாப்போம். சாமி எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? உனக்காப்பா இந்த ரோட்டு ஓரமா தள்ளுவண்டி கடை இருக்குல்ல, அந்த வேலை கிடைக்கும். அது எனக்கு எப்போ கிடைக்கும்? இதோ அறுத்துக்குள்ள கிடைச்சிரும். நீங்க சொல்றதெல்லாம் படிக்குமா? அது மாதிரி சூசி அப்ப யாரு நடிச்ச? சூசி யார் சொல்றா? பின்னாடி உலகமே நடிக்க கிடக்கு. இப்ப நான் பண்ற மந்திரத்தை இப்ப பாரு, எலும்பு கூட வரும் பாரு. சாமி இந்த எலும்புக்குள்ள என்ன இருக்கு? எலும்புக்குள்ள எலும்புதான் இருக்கும். சரி, அமைதி அமைதி அமைதி. இந்த எலும்புக்குள்ள நம்ம குதிரைக்கு தாத்தா தொண்டா இருக்காரு. ஆமா, நேத்து நைட்டு காணாம வந்து கூட சொன்னார் பாத்துக்கா. சும்மா சந்திராயா இருப்பா, ஒரு 2 நிமிஷம் ஜாயிண்ட் போயிட்டோம். எங்கேயோ இருந்த மாதிரி சவுண்ட் வருது இல்ல? ஆமா சாமி. அதான் பிரம்மா செலவு. தூங்கியா சீர எங்க சொல்லுங்க தம்பி. உனக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுப்பா. ஆயா, உங்களுக்கு 4 அப்பாவி தான் கேள்விப்பட்டேன். என்ன நினைச்சா அறுத்து முடிவேன். யார் சொன்னாலும் அப்படி கோபடி அவருதான் என்ன நினைச்சா? ஒழுங்கான கேள்வியா கேட்கணும். நீ போன இன்டர்வியூல என்ன பண்ண? இந்த குறிச்சி கேள்வி கேட்க கூடாதுன்னு உன்னை இன்னைக்கு உட்கார வச்சிருக்கேன். அமைதியா பொறுமையா காலு மரியாதையோட கேட்கணும். எடுத்து சாத்தி முடியும். சாத்தி சாமி நீங்க நிறைய நாட்டுல பயணம் செஞ்சிருக்கீங்களா? அதுல ஏதாவது 4 நாலு பேர் சொல்லுங்களேன். இதான் சொல்ற மாதிரி அமெரிக்கன், ரஷ்யாஸ், சைனா, ஜப்பான், சீனா. அப்ப சாமி அப்ப ஏதாச்சும் சைனால உள்ள மதத்தை அடிச்சு விடுங்க. Chuba jabe jabi bo, chuba jabe jabi bo, jaba jabe jubi bo, jaba jabe jubi bo, chuba jabe bo, chuba jabe jabi bo, chuba jabe jabi. என்னப்பா இந்த எலாச்சி அப்படிப்பா போ சாமி வந்துட்டு போறீ. ஏய் யார் வந்திருக்கா? நான் ஜூலியா இருக்கேன். யாரு வந்திருக்கா?
நீ யாருப்பா வந்திருக்க ஒழுங்கா சொல்லு. சைனாலாம் சொல்லி வந்திருக்கேன். சைனா வந்து சொல்லியா எப்படி வந்த? அவன் தாத்தா வந்துட்டு போட்டியா வந்து ஆமா சொல்லுடா யாருப்பா? சுட்டி டிவில வருவாங்க அவங்க. காலையில 8 மணி முன்னாடி அதான் அவங்களே இன்னைக்கு கதையை முடிச்சிருவோம். போடுங்க இன்னைக்கு அடிய போடு இந்த டாய். A few moments later. பிடிப்பா அவனை. எப்படி பிடிச்சிக்க எழுப்ப அவனை. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நான் எங்க இருக்கேன்? நீ எங்கேயும் போல இங்கதான் இருக்கா. அமெரிக்காவுக்கா போயிட்டு வந்தா அமைதியா உட்காருப்பா. இல்ல பேய் போயிட்டா. ஏ வெங்கப்பேல நீ எப்படி நான் உண்மையான சமையல் நம்ப? இந்த அகோரி சூசை மலையாசம் யாரும் தெரியுமா? மாடு நடுங்க வச்சிருவேன். என்ன பார்த்து வெங்க போயிலன்னா கேக்க நான் பண்றது மந்திரத்தை பார்த்துட்டு அரண்டு போயிருவா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எலுமிச்சைய பறக்க வைப்பல பண்ணி காட்ட குண்டு போயிரு. இப்ப பாரு நான் மந்திரம் போட்டு அதை வச்சு வைக்க பாரு. Chanda.